கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து 2 விதமான ஜூஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்து காமிக்க போகிறோம். பாலில் ஜூஸா அப்படின்னு கேட்பீங்க. நல்லா ஜில்லுன்னு வெயிலுக்கு குளு குளுன்னு குடிக்கிற அளவுக்கு செய்து காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப காஃபியை விரும்பி சாப்பிட்ருவீங்க அப்படின்னா அந்த மெத்தடில் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். 1 டம்ளர் மட்டும் நம்ம ஒரு ஜூஸுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த 1/2 லிட்டர் பால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பல கடைகளில், அதாவது ஜூஸ் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, பாதாம் கீர், அதுதான் செய்து காமிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வீட்டிலையே வெல்லம் பயன்படுத்தி எப்படி பாதாம் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். 1 டம்ளர் அளவு பால் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல உச்சி வெயிலுக்கு இதை சாப்பிடும் போது குளு குளுன்னு காஃபி குடித்த மாதிரியும் இருந்துச்சு, ஜூஸ் குடித்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த சர்க்கரை காஃபி பவுடரோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா பீட்டர் பயன்படுத்தியும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் மாற்றிக்கோங்க. டம்ளருக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்காக. பாலை நான் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாலை தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அளவு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பாலை மட்டும்தான் இப்போது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை கரெக்டான அளவாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தது போலவே இருக்கும். இப்போ வாங்க நம்ம பாதாம் கீர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜூஸ் கடைகள்லாம் நம்ம பாதாம் கீர் குடிப்போம்ல, அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம செய்து காமிக்க போகிறோம். நான் 1/2 லிட்டர் அளவு பாலில் செய்து காமிக்க போகிறேன். நல்லா ஜில்லுன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாலில் நம்ம ஆல்ரெடி சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சிட்டோம். நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. சர்க்கரை நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 10 சொட்டு போல் இந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் எசன்ஸ் தான். நான் கடையில் வாங்கினது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 53 ரூபா அளவு இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 சொட்டு போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. கலந்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு பாதாம் கீர் தயாராகிடுச்சு. நமக்கு ஜூஸ் கடைகளில் கிடைக்கிறது போலவே இருக்கும். இப்போ எனக்கு கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஒரு 5 சொட்டு அளவு பாதாம் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு கரெக்டான அளவாக இருந்தது. அப்போது 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு 15 சொட்டு போல் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படியே சாப்பிட்லாம். ஜூஸ் கடையில் பாதாம் கீர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. இந்த எசன்ஸ் சேர்த்து மட்டும் நமக்கு ஜில்லுன்னு கொடுத்துருவாங்க. இப்போது நம்ம அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா சீட் சேர்த்துருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் பாதாம் பிசினும் நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கேன். எங்களுக்கு இந்த பாதாம் பிசின் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசினும் சப்ஜா சீடுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடம்பு சூட்டை குறைச்சி கூலிங்காக வச்சுக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சப்ஜா சீடும் பாதாம் பிசினும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது போகிற ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ அல்லது சில்வர் டம்ளர்லேயோ சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஜில்லுன்னு வெயில் நேரத்துக்கு இதை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பாதாம் எசன்ஸ் சேர்த்து சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா
பாதாம் பவுடர் வெல்லம் பயன்படுத்தி, அதாவது சர்க்கரை கற்கண்டு எதுவுமே சேர்க்காம வெல்லம் மட்டுமே பயன்படுத்தி பாதாம் பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பவுடராக கூட அரைச்சிட்டு இது போல் பாதாம் பால் செய்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.